இது ஸ்வீட்டி மீடியாவின் சிறப்பு நேர்காணல். நான் உங்கள் விஜய் சத்யா. அதாவது 2-3 எபிசோட்ல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜே அண்ணாவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவர் சிறைக்கு போனதும் ஐயாவால் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுச்சு. இது போல சில விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கும் அது போல ஒரு விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஐயாவை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஜேசிபி சபையின் தலைமை போதகர் தீர்க்கதரிசி பிஷப் ஐயா ஆசி தம்பி ஆபேல் அவர்களை வெல்கம் பண்றேன். வெல்கம் ஐயா. பிரைஸ் லார்ட். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகணும். இன்னொருத்தையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அவரையும் நம்ம வெல்கம் பண்ணலாம். ரெவரண்ட் அகஸ்டின் ஜெயராஜ் அவர்களை வெல்கம் பண்றேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரதர், மெயினா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஜே அண்ணாவை பத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு இந்த சமீப காலமா. அப்படி இருக்கும்போது கூட அவரை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா பேசினா கூட அவருடைய பாட்டை மட்டும்தான் நீங்க ஆராதனையில பாடுறீங்க. அது எப்படிங்க பிரதர்? பைபிள் எல்லாருக்குமே பொதுவானது. ஆனா ஜே அண்ணாக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரி நிறைய வார்த்தைகள், புது வேர்ட்ஸ் எல்லாம் அவரு நம்ம கேட்காத வார்த்தைகள், பல வார்த்தைகள் அதுல இருந்து எடுத்து பாட்டா பாடியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளுங்க. வானாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வானாந்திரம் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீருற்றை வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீருற்றை வந்தவரே. லகாயிரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீர் லகாயிரோகி எங்கள் ஜீவநீரூற்று நீ. வீர் லகாயிரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீர் லகாயிரோகி எங்கள் ஜீவநீரூற்று நீ. அதாவது உங்க சபையில மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள், ரொம்ப நொந்து போனவர்கள் உங்க சபையில உட்கார்றாங்க ஆராதனைக்கு. அவர்களை ஆற்றி தேற்றும்படி உங்களால ஒரு அருமையான பாடலை நீங்க பாடும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சூப்பர்யா, அருமையான கொஸ்டின். அவங்கள தேற்றுற மாதிரி ஒரு பாட்டு, என்ன பாட்டு பாடுவீங்க? தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. ரொம்ப அருமையா பாடுனீங்க பிரதர். அடுத்த கொஸ்டின் என்னோட கொஸ்டின். அதாவது என்னன்னா, இப்போ ஜே அண்ணாவை பத்தி நிறைய பேர் நிந்தையும் அவமானமும் கேலியும் கிண்டலுமா பேசிட்டு இருக்காங்க. இதனால அவருக்கும் வருத்தம். அவரை ரொம்ப விசுவாசிச்சாங்கல்ல அவங்களுடைய பெலிவிஸ் சக விசுவாசிகள், அவங்களுக்கும் வருத்தம். இப்போ இந்த டைம்ல அவருடைய சக விசுவாசிகளை தேற்றுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்கன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பதிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார்.
மக்களை தேற்றும்படி திரும்ப இன்னொரு பாடலை கொஞ்சம். மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. பிரதர், என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையா, ஒரு ஃபெய்த்தா, ஒரு பவரா இருப்பாங்க. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வசதி வந்துட்ட பிறகு அவங்க அப்படியே ரிட்டர்ன் பல்ட்டி அடிச்சிருவாங்க. வசதி வந்தும் ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஐயா, நீங்க எப்படி இதை வார்த்தையா சொல்லாதீங்க, பாட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, 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 இதயத்தின் சுமந்தீரே. நன்றி, 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 கருப்போல சுமந்தீரே. நன்றி. அதாவது சவுல் தாவீதை வேட்டையாடுவது போல துரத்தி கொண்டிருப்பாரு. அப்ப அவர் மேல் எய்யப்பட்ட அந்த அம்பு ஓரடி தூரத்துல தாவீது தப்பிச்சிடுறாரு. அது ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த தப்பிக்கிற நேரத்துல அதை ஃபீல் பண்ணி ஜேஜே அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பார். அதை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா பாட முடியும். குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை
தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. பிரதர், ரொம்ப அருமையா பாருங்க பிரதர். ஜேஜே அண்ணாவுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது அவர் விரோதிங்க சொல்லும் போது அவருடைய விசுவாசிங்களும் அவர்களை நெருக்கமானவங்களும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்கல்ல. இந்த மாதிரி டைம்ல அவங்கள ஆறுதல் படுத்துற மாதிரி, அவங்கள தேடுற மாதிரி ஒரு பாட்டு ஏதாச்சும் ஒண்ணு இருக்குமா? எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பிரதர், வேற லெவல் பாட்டை கேட்டுக்கினே இருக்கணும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துற மாதிரி ஏதாச்சும் சாங் இருக்கா? ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை. முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஐயா, அதாவது என்னன்னா நிறைய பாட்டு பாட்டாப்புல. ஆமாமா, எல்லா பாட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருந்துச்சு. சரிப்பா சரிப்பா, ஓகேவா? ஆனா ஒரு பாட்டு மட்டும், அந்த சவுல் வேட்டையாடினார் என்ற ஒரு பாட்டு பாடினார்ல, அது இந்த சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. ஆமா,
அந்த சாங்கை திரும்ப கேட்கலாமா? ஆமா. அது பாடி பினிஷ் பண்ணிடலாம். குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்பு. ஆமா, அந்த பாட்டு. அது திசை மாறி போனதுனால தாவீது ஆமா தப்பிச்சிட்டாரு. ஆமா, அது உண்மை நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர். ஆமா பிரதர், அந்த ஒரு சாங் மட்டும் ஒன்ஸ் மோர். குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதம் இன்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதம் இன்றி பாதுகாத்ததே. ஒரு சேதம் இன்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஐயா, நீங்க வந்ததுனால உங்களை நான் கொஸ்டின் கேட்காம இருக்க முடியல ஐயா. சரி. இப்போ நம்ம ஜேஜே அண்ணாவை பத்தி நிறைய தீர்க்கதரிசனம் சொன்னீங்க, 2 தீர்க்கதரிசனம் சொன்னீங்க. ஓகேவா? இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவரு சிறைக்கு சென்று நிறைய நாள் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஏதாச்சும் அவரை குறிச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொன்னா போதுங்க. அதாவது நம்ம அவருக்காக நம்ம வந்து உபவாசம் பண்ணி அவருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவர் வந்து இப்போ ஜாமீன்ல வந்து அவருக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. அவர் இன்னும் நாளைக்கோ நாளன்னைக்கோ வந்து வெளியில வந்துடுவாரு. ஓகே. அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அவரை குறித்து பல தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்கோம். ஆமா, அதெல்லாமே நிறைவேறத்தக்கதாய் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இன்னும் அவரை குறித்து இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. வெளியே வந்த பிறகு அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய போறாரு, ஓகே, அது எல்லாமே கர்த்தர் எனக்கு தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இன்னும் பல எபிசோடுகள்ல நம்ம வந்து பேசி மக்களுக்கு தெளிவான சில விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம். அடுத்த எபிசோட்ல சுவாரஸ்யமான அருமையான காரியங்களை சொல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன். தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி. மக்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்கள், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் ஐயாவால நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா வரும். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த தருணத்தில் சந்திக்கலாம். அதன் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் நண்பன் விஜய் சத்யா.